அதிமுக அணி தற்போதைக்கு ரெண்டா பிரிஞ்சிருக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு பக்கம் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் தேர்தல் களத்துல பிரச்சார பீரங்கியா செயல்பட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மதுசூதனன் அவர்கள் ஓபிஎஸ் அணி தரப்பிலையும் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காரு. இப்போதைக்கு டிடிவி தினகரன் தரப்புக்கு ரெண்டு பிரச்சனைகள் வந்திருக்குன்னு சொல்லணும். முதல் விஷயம் சொல்லி கேட்டீங்கன்னா சிஆர் சரஸ்வதி சம்பந்தப்பட்டது. அதாவது நேத்து வந்து மதுசூதனன் அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியில பயங்கரமான ஒரு பிரச்சாரத்துல கடும் வெயில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கும் போது அந்த சைடு வந்து சிஆர் சரஸ்வதி அவர்கள் வந்து திறந்த ஜீப்ல தொப்பி சின்னத்துக்கு வந்து நீங்க வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல மதுசூதனன் அவர்களோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அம்மா வந்து இட்லி சாப்பிட்டாங்க, அம்மா வந்து தோசை சாப்பிட்டாங்க, எல்லாம் சொன்னீங்க, கடைசியில் அம்மா வந்து நீங்க பணமா தானே வெளில கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சிஆர் சரஸ்வதியை பார்த்து கேட்க அவங்க பதில் சொல்ல முடியாம முழிக்க, அந்த நேரத்தில் அங்கிருந்த பெண்கள் வந்து அழுகின தக்காளி, காய்கறிகள் இது எல்லாத்தையும் எடுத்து சரஸ்வதி மேல வீசியிருக்காங்க. அந்த ஒரு சம்பவம் அந்த ஒரு பகுதியில ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணுங்க. அது ஒரு பக்கம் இருக்க, டிடிவி தினகரன் அவர்கள் கொஞ்சம் கோபமாவே கொந்தளிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, ஏங்க தொப்பி போட்டுட்டு பணப்பட்டுவாடா பண்ணா அது வந்து எங்க தரப்புன்னு சொல்லி நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும்? திமுக கட்சிக்காரங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொப்பியை போட்டு பணப்பட்டுவாடா பண்றாங்க, நீங்க எங்களை பார்த்து குத்த சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கொந்தளிச்சிருக்கார். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆர்கே நகர் பகுதியில் வந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த கருணாமூர்த்தி அப்படின்ற ஒருத்தரை வந்து காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க. அவரு அதிமுக அம்மா கட்சியை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு விஷயமும் அந்த இருக்கு. ஸோ இதை பத்தி தினகரன் கிட்ட கேட்கும் போதுதான் அவர் வந்து இது திமுகவோட சதி திட்டமா ஏன் இருக்கக்கூடாது, தொப்பி போட்டு பணப்பட்டுவாடா பண்ணா அது நாங்க தான் கொடுத்தோம்னு எப்படிங்க சொல்றீங்க, அப்படிலாம் ஒன்றும் அர்த்தமே ஆகாதுன்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காருங்க. எது எப்படியா இருந்தாலும் இது வந்து ஒரு பின்னடைவா தான் பார்க்கப்படுதுங்க அந்த ஒரு தரப்புக்கு. ஓபிஎஸ்ஆருக்கு வந்து திரு தினகரன் போட்டது பிச்சையா இருந்தா சரி, பிச்சைனே வச்சுக்கீங்களேன். தினகரனுக்கு யார் போட்டா பிச்சை? சசிகலா போட்ட பிச்சை. இப்ப சசிகலா யார் போட்டிருப்பா பிச்சை? அம்மா போட்ட பிச்சை. இங்க எல்லாத்துக்கும் அம்மா போட்ட பிச்சை தான்.